அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 30 நவம்பர் 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் தலைமைச் செயலகத்தில் சாலை பாதுகாப்பு போக்குவரத்து மேலாண்மை கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசுகையில், தீவிரவாதத்தில் உயிர் இழப்போரை விட சாலை விபத்தில் உயிரிழப்போர் அதிகமாக தமிழ்நாட்டில் உள்ளதாகவும் இவற்றை சவாலாக ஏற்க வேண்டும் என்று அவர் போலீசுக்கு அறிவுறுத்தியதாகவும் தமிழக காவல்துறையின் 150வது ஆண்டு நினைவையொட்டி அவர் தபால் தலை வெளியிட்டதாக தலைமைச் செயலகத்தின் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தலைவர் தங்கபால் அவர்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்த போது, ஈரோட்டில் உள்ள மாவீரர் தினத்தை ஒட்டி வைக்கப்பட்டிருந்த பேனர்களை இளங்கோவன் அகற்றியது கண்டனத்துக்குரியது என்றும் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது என்று கண்டித்துள்ளதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதையடுத்து இளங்கோவன் கொதிப்படைந்திருப்பதாக ஈரோட்டில் இருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் உள்ள தமிழ் திராவிட கோவிலின் கருவறையில் காம லீலைகளில் ஈடுபட்ட ஆரியன் தேவநாதன் கோர்ட்டுக்கு வரும்போது திராவிட பெண்கள் அவன் மீது செருப்பு வீசி அவனை விரட்டியதாக காஞ்சிபுரத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. திருச்செந்தூர் வந்தவாசி இடைத்தேர்தலுக்கு போட்டியிடுவதற்கு திமுக அதிமுக வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல் செய்ததாகவும், திமுக சார்பாக மனு தாக்கல் செய்த போது மத்திய ரசாயன அமைச்சர் மு.க. அழகிரி கலந்து கொண்டதாகவும் அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் இந்த தேர்தலில் வெற்றி உறுதி என்று சூழலித்ததாக திருச்செந்தூரில் இந்த தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில், கட்டாயமாக திருமணங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் பதிவு செய்யாத திருமணங்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திடீரென்று செய்தி வெளியிட்டிருப்பதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்று காலை மதுரை ஜெயிலில் இருந்து கொலை கைதி ஒருவரை கோர்ட்டுக்கு அழைத்து செல்லும் வழியில் போலீஸ்காரர்கள் மீது மிளகாய் பொடியை தூவி 10 பேர் கொண்ட கும்பல் அந்த கைதியை சரமாரியாக வெட்டியதால் பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடியதாக மதுரையிலிருந்து ஒரு பரபரப்பு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பெரம்பூர் ரயில்வே கேரேஜ் பணிமனை ஊழியர்கள் ஊக்கத்தொகை குறைப்பை கண்டித்து இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை ரயில்வே கேரேஜ் ஜெனரல் மேனேஜர் அலுவலகத்தில் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாகவும், திடீரென்று ஊழியர்கள் கல்வீசி ஜெனரல் மேனேஜர் அலுவலகத்தை சரமாரியாக தாக்கி கண்ணாடிகளை உடைத்ததால் அது போர்க்களம் போல் தோன்றியதாக பெரம்பூரிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் மின்சார கட்டணம் உயர்வை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியினர் இன்று நடத்திய பந்தில் மாபெரும் கலவரம் நடந்து பஸ்கள் எரிக்கப்பட்டதாகவும் ரயில்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு சகஜ நிலை பாதிக்கப்பட்டதாக கொல்கத்தாவில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆந்திராவில் தனி தெலுங்கானா மாநிலம் உருவாக வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருக்க முயன்ற சந்திரசேகர ராவ் கைது செய்யப்பட்ட போது அவருடைய கட்சியினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மாநிலம் தழுவிய பந்த் நடத்தியதாகவும், இதில் வன்முறைகள், பஸ் எரிப்பு போன்ற சம்பவங்கள் ஏற்பட்டதால் சகஜ நிலை ஆந்திராவில் பாதிக்கப்பட்டதாக ஹைதராபாத்தில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டு மக்கள் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் ஒன்று கூடி அங்குள்ள கடைகளின் முன்பு இலங்கையிலிருந்து தயாரிக்கப்படும் துணி வகைகள் மற்றும் பொருட்களை வாங்க வேண்டாம் என்று வலியுறுத்தி அங்கு மாபெரும் போராட்டம் நடத்தியதாக நியூயார்க்கில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
காஷ்மீர் லடாக் பகுதியில் சாலை அமைத்துக் கொண்டிருந்த இந்திய சாலை பணியாளர்களை சீன ராணுவத்தினர் தடுத்து நிறுத்தி கடும் ஆட்சேபம் செய்ததாக காஷ்மீர் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதே எல்லையில் சீனர்கள் தங்களுக்கு ஏற்ற வகையில் சாலைகளை அமைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதல்வர் மதுகோடா அவர்கள் அதிக சொத்து சேர்த்ததாக இன்று சிபிஐயால் கைது செய்யப்பட்டதாகவும் இதை பற்றி நம்முடைய அரசியல் கருத்து கேட்டபோது மதுகோடாவுக்கு காங்கிரஸ் சப்போர்ட் அளித்து அவர் முதல்வராக இருந்தபோது காங்கிரஸ் கண்ணுக்கு தெரியவில்லை என்றும் தற்போது தேர்தல் வந்தவுடன் தன்னுடைய தீவிரவாத நடத்திக் கொண்டிருக்கும் சிபிஐ தூண்டிவிட்டு இப்படிப்பட்ட செயல்களில் இறங்குகிறது என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். இந்திய பாராளுமன்ற வரலாற்றிலேயே இப்படி ஒரு நிலை ஏற்பட்ட இல்லை என்றே கூறும் அளவிற்கு பாராளுமன்றத்தில் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது கேள்வி எழுப்ப கோரிக்கை விடுத்த 28 எம்பிக்கள் அவையில் இல்லாதால் சபாநாயகர் மீரா குமார் அவர்கள் கேள்வி நேரம் முடியும் வரை அவையை ஒத்திவைத்து ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்ததாக டெல்லியில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சவுதி அரேபியாவிலிருந்து கச்சா எண்ணெயை அமெரிக்காவுக்கு ஏற்றி சென்ற கப்பலை சொமாலிய தீவிரவாதிகள் கடத்தி சென்றதால் அமெரிக்கா அதிர்ச்சி அடைந்திருப்பதாக வாஷிங்டன் தகவல் எழுந்து கொண்டிருக்கிறது. மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் துபாய் நிதி நெருக்கடிகளில் இந்திய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று கூறியிருந்தார். ஆனால் இந்தியாவுக்கு பக்ரீத் கொண்டாட வந்தவர்களுக்கு SMS மூலம் பல நிறுவனங்கள் டிஸ்மிஸ் உத்தரவு அளித்துள்ளதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா அவர்கள் பாகிஸ்தான் ஜனாதிபதி சர்தாரிக்கு எழுதிய கடிதத்தில் தீவிரவாதிகளை கருவிகளாக பயன்படுத்துவதை கைவிட வேண்டும் என்றும் அப்படி இல்லாவிட்டால் அமெரிக்கா தனக்கு என்ன வழிமுறைகள் கிடைக்கின்றதோ அவற்றை தீவிரவாதிகளுக்கு எதிராக பயன்படுத்தும் என்று மிரட்டியுள்ளதாக வாஷிங்டன் இந்த தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. அல் கொய்தா பயங்கரவாத அமைப்பின் தலைவர் ஒசாமா பின் லேடனை பிரிப்பது அல்லது கொல்வது தொடர்பில் பாகிஸ்தான் கூடுதலாக செயல்பட வேண்டும் என பிரிட்டிஷ் பிரதமர் கோர்டன் பிரவுன் அவர்கள் கேட்டுக்கொண்டதாக லண்டன் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்று இரவுடன் IMEI எண் இல்லாத 2.5 கோடி மொபைல் போன்கள் இணைப்புகள் துண்டிக்கப்படும் என்றும் இதில் அதிகமாக சீனா கொரியா மொபைல் போன்கள் துண்டிக்கப்படும் என்று செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 30 நவம்பர் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். வங்காள விரிகுடாவில் அதிக மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. இவை தமிழகத்தை நோக்கி வந்தால் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதியில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றோம். அதேபோல் இலங்கையிலும் மேகமூட்டங்கள் அதிகமாக இருக்கின்றன. அவை தமிழகத்தை நோக்கி வந்தால் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.